சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்கவிடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் கை வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா? ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை, பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அதிமுகவிலே நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள்? இதுவெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். அதிமுக மேல் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. பிஜேபி காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள், சூழ்ச்சி நிறைந்தவர்கள், சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் பிஜேபி RSS எதிர்க்கிறோம் என்று பலர் எண்ணுகிறார்கள். அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். இது நம்மை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி. எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம், நாங்கள் பெரியாரை படித்திருக்கிறோம், நாங்கள் இடதுசாரி அரசியலையும் உள்வாங்கியவர்கள். எனவே பாரதிய ஜனதா RSS என்கிற இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் வேரூன்றிவிடக் கூடாது என்கிற ஒரு பதைப்பு, ஒரு தற்காப்பு உணர்வு, அந்த அடிப்படையில் தான் தோழர்களே RSS பிஜேபியை நாம் எதிர்த்தோ விமர்சித்தோ பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து, என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும், திமுகவுக்கு துணை போகிற ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும், இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை, நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள். எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும். யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை.